ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் நம்முடைய இந்த இணையவழி சத்சங்கத்திலே ஸ்ரீ தாய்மான சுவாமிகளுடைய பாடல்களிலே உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். 10 பாடல்கள் விளக்கம் பார்த்து முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு 11வது பாடல் துவக்க வேண்டும். 10வது பாடலை ஒரு தரம் நாம் பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சுருக்கமான மீள்பார்வைக்கு பிறகு 11வது பாடலுக்கு போவோம். பாடல் 10. இகம் முழுதும் பொய் எனவே ஏந்துணர்ந்தால் ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழ பாரீர் ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீரதுவே திறம். என்ன சொல்றார்? 9வது பாடலிலே ஜீவன் முக்தர்களாகிய மகான்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய இயல்பு நேர்மை நீதி என்ன என்பதை ஆழ்ந்து சிந்தித்து பார் மனமே என்று மனதிற்கு அறிவுரை புகட்டினார். இங்கே முமுட்சுக்களாகிய சாதகர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இந்த உலகம் முழுதும் பொய் என்று நீங்கள் ஆராய்ந்து நன்கு பொருத்தமாக மனதில் உறுதியாக படும்படி உணர்ந்துவிட்டால் எது உண்மை? உலகம் பொய் அப்படின்னா இங்கே ஒன்றுமே உண்மை இல்லையா, சூன்யமா அப்படின்னா இல்லை, திருவருள் உண்மை அப்படின்னு மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழப்பாரீர். இது உங்களுடைய உள்ள உருகணும். அது உலகப்பற்றினால கல் போல கிடக்கு. அதை உருக வச்சு அந்த உருகின மனதை கொண்டு பார்த்தா தான் உங்களுக்கு இறைவனுடைய அருள் இங்கே பொலிந்து கொண்டு இருப்பது விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் திருவருள் இங்கு உலகம் முழுவதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொண்டு எங்கும் நிரம்பி இருக்கிறது அந்த திருவருள் என்று உணர்ந்தால்தான் உங்களுக்கு
இறுதியான சிவானுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவன் முக்தி நிலை வருவதற்கு ஜீவன் ஒருவன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி கொள்ளணும், இந்த முக்தி அவனிடம் எப்படி வருகிறது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எப்படி ஒரு சாதகன், அதாவது சைவ நெறியை பின்பற்றுகிற சாதகன் ஒருவன் எப்படி முக்தியை அடைகிறான், முக்தியை அடைவதற்கான தகுதி பெற்று ஜீவன் முக்தனாக வாழும்போதே முக்தனாக விளங்குகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் படி எல்லாம் நீ போயிட்டேன்னு சொன்ன, உன்னுடைய மனசு இதையெல்லாம் கடந்து வந்து விட்டதுன்னு சொன்ன உனக்கு முக்தி நிச்சயம்ப்பா அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆச்சாரியர், அதாவது உபதேசிக்கின்ற அந்த குரு, அந்த வரக்கூடிய சாதகரை ஓரளவுக்கு பக்குவமாக கர்மயோகம் செய்து சித்தசுத்தியோடு வந்திருக்கக்கூடிய அந்த சாதகனை மேலும் பக்குவப்படுத்தி உண்மையை உணர்த்தி ஆட்கொள்கிறார். அது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன செய்கிறாரா, பஞ்சேந்திரியங்களின் கூட்டுறவினின்றும் பிரித்து, ஐம்புல வேடர்களுக்கே மயங்கி நிற்காதப்பா, அதுதான் உன்னை உண்மையை பார்க்க விடாமல் தோற்றம் மாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே, இது தோன்றி நின்று மறைவது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி என்ன உண்மை, என்ன தோன்றி இருப்பது போல் இருந்து பிறகு மறைந்து விடுவது, அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட தன்மை. அப்படிப்பட்ட உலகம் நீ மெயினி நினைக்கிற எதனால, இந்த இந்திரியங்களையே நம்பி இருக்கிறதுனால, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் முதலான 5 இந்திரியங்களை அதை முதல்ல விடு அப்படின்னு பிரச்சனை எங்கே ஆரம்பத்தில் இருக்கோ அந்த ஆரம்பத்தையே சொல்லி, நீ இந்திரியங்களை, புலன்களை, புலன் இன்பங்களை, புலன் அனுபவங்களை உண்மை என்று நம்புவதை விடுன்னு சொல்கிறார். பஞ்சேந்திரியங்களின் கூட்டுறவினின்றும் இந்த ஜீவனை பிரிக்கின்றார். அப்புறம் தீட்சையினாலே மலங்களின் வலியை கெடுத்து, அது ஒரு ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஜீவன், இந்த உயிரானது உடம்பில்லை, உயிர், இந்த உடம்பை இயக்குகின்ற உயிர், உடலையும் மனதையும் இந்த பஞ்சேந்திரியம் முதலான கருவிகளையும் புத்தி, அகங்காரம், சித்தம் இதையெல்லாம் இயக்கக்கூடியதாக இந்த உயிர் இருக்கே, அந்த உயிர் ஆணவம் என்கின்ற அறியாமை இருளில் எப்பொழுது இருக்குது. அதுக்கு இயல்பான இருப்பிடம்னா அறியாமை தான், அதுதான் ஆணவ மலம்னு சொல்கிறோம். அந்த அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கின்ற ஜீவனுக்கு முக்தி கொடுப்பதற்காக பகவான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மண்ணகத்தே வாழச் செய்தாயே என்று இந்த உலக வாழ்க்கையில் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த உலகம் என்பது இந்த மாயை, அதில் இவனுக்கு செயல் புரிவதற்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கிறார். இதன் மூலம் அவனுடைய இந்த ஆணவ அழுக்கை, ஆணவ மலத்தை நீக்குகிறார். அறியாமையால் நான் தனி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படித்தான் இருக்கணும் என்று சோர்ந்து போயிருக்கிறானே, அந்த ஆணவத்தை, அறியாமையை நீக்குகின்றார். அதன் பொருட்டு கர்மத்தையும் மாயையும் கொடுக்கிறார். இதை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, புது துணி அது விளவிளையன்னு இருக்காது, ஒரு டல் கலராக இருக்கும். அதை அந்த காலத்து உதாரணம் இது. அதை பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவானா வண்ணான், உவர் மண்ணை நல்லா பிசைஞ்சு, தண்ணி விட்டு குழன்னு பிசைஞ்சு இந்த துணியை அதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து எல்லா பக்கமும் அப்பி விட்டுருவானா. இந்த துணியில் அந்த உவர் மண் நன்றாக படிந்து விடும், முழுக்க ஆரம்பத்தில் இந்த கடைசி வரைக்கும் இந்த உவர் மண் துணியை மூடிடும். அப்படி நன்றாக பிசைஞ்சு அந்த துணியை வெள்ளாவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் போட்டு அடின்னு அடித்து கசக்கி அலசி பிழிஞ்சு காயப்பட்ட விளவிளேன்னு ஆகிடுமா. அப்படி இந்த பழுப்பு நிறமாக துணி இருக்கே, வெள்ளையாக இல்லாமல், அதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த அறியாமையாகிய ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு இந்த வெள்ளை துணி ஆக்குறதுக்காக வண்ணானை ஓர் மண்ணை பிசைஞ்சு அதில் போட்டு பிசைகிற மாதிரி, ஓர் மண்ணை தண்ணியோட கலந்து அந்த கலவையை இந்த துணியில் போட்டு பிசைகிறாராம். அது மாதிரி கர்மம், மாயை என்கிற மலன்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ வச்சு அதன் மூலம் இந்த ஆணவ மலத்தையும் போக்கி, அதை போக்கும்பொழுது இது ரெண்டும் போயிடும். இது ரெண்டும் போகும்போது தான் ஆணவத்தை அது இழுத்து கொண்டு போக்கிவிடும். அப்படி மலங்களின் வலி கெட செய்கிறார். இது எப்படி நிகழ்கிறதுன்னா, இறைவனுடைய அந்த திருவருளை ஜீவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது யாருன்னா குரு. குருவின்
வழிகாட்டுதலின்படி நடக்கின்ற உத்தமமான சீடன் தன் வாழ்க்கையில் இந்த ஆணவ கன்ம மாயா ஆகிய மலங்களின் வலிமை நீங்கி சுதந்திரனாகிறான். மலங்களின் வலி கடச் செய்து, அதை எப்படி மலங்களின் வலி கடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல மாயைன்னு பார்த்தோம் இல்லையா, மாயை, கர்மம், ஆணவம். இந்த மாயைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகம், வெளி உலகம் மட்டும் இல்லை, இந்த உடல் என்னுடைய மனம். அப்போ முதல்ல மாயை எங்கே ஆரம்பிக்கிறது நம்மக்கிட்டே பார்க்கணும். வெளி உலகம் மட்டும் மாயன்னு சொன்னால் போகாது. இந்த உடம்பும் இந்த மனசும் எத்தனை டிமாண்ட்ஸ் நம்மளை சுதந்திரமாக இருக்க விடாமல் பண்ணுது நம்ம உடம்பு, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த உடல், இந்த மனம், இங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம மாயை. அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உறவுகள், உடன் இருப்பவர்கள், சொத்து, சுகம், நல்லது கெட்டது, அனுபவங்கள், சகலமும் இத்தனையும். அப்போ இது மேலே நமக்கு இது உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே, மாயையை உண்மை என்று நினைக்கின்றோமே, அந்த நம்பிக்கையும் போக்குகின்றார். உடல் பொய் அப்படின்னு தானே முதல்ல எடுத்தோன்னே ஒரே போட்டார். இந்த பாட்டை எப்படி துவங்கிச்சு? உடல் பொய் உறவு. அதனால் உடல் முதலான இந்த பிரபஞ்சம், உடல், மனம், உலகம் இதெல்லாம் பொய் என்று உணர்த்தி, அப்புறம் என்னன்னா இது ஏன் இங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நீ இந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நான் வேண்டான்னு சொன்னாலும் நம்மளை பழைய வினை நம்மளை பிடிச்சி தள்ளுது. இப்போ உதாரணமாக ஒருத்தன் எவ்வளோ நேரம் தூங்க முடியும்? அலுப்பாக இருந்தால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். தூங்கினாலும் ஒரு கட்டத்தில் முழிச்சாகணும். அவனை எது முழிக்க பண்ணுகிறது? உறக்கத்தை கெடுத்து விழிக்க வைப்பது எது அப்படின்னா, இவன் மனதில் படிந்திருக்கின்ற கர்ம வாசனைகள். இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற எண்ணம் இவனை கிளப்பி விட்டுடுது, தூங்க விட மாட்டேங்குது. சோம்பேறியை வேணால் படுத்துட்ருக்கலாம், ஆனால் தூங்க முடியாது, முழிச்சிடுறான். அப்போ கர்ம வாசனை இவனை மேலும் மேலும் செயலில் தூண்டுகிறது. அதனால் இவனால் தூங்க முடியல. அப்போ கர்மங்கிறது இவனால் தவிர்க்க முடியாத பாங்கில் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்மம் சேர்ந்து அந்த சேர்ந்திருக்கிற கர்ம குவியலை சஞ்சிதம்னு சொல்கிறோம். இந்த ஜென்மத்தில் நாம் புதுசாக செய்யக்கூடிய செயல்கள் பழைய சஞ்சித கர்மத்தின் வாசனையினால் தூண்டப்பட்டு புது கர்மங்கள் மேலே செய்கிறோம். அதெல்லாம் அது ஆகாமி கர்மம்னு சொல்கிறோம். அந்த ஆகாமிய கர்மமும் இங்கே போய் சேர்ந்துக்கிறது. இதுக்கு நடுவில் இந்த உடம்பே எதுக்கு பிறப்படுத்திருக்குன்னா, அது பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தீர்ப்பதற்கு. அப்போ பிராரப்த கர்மம் என்னாகும்? போகாதேவ நஷ்யதி. இதை அனுபவிச்சாதான் தீரும். அப்போ இந்த சரீரம் பிறந்த நாள்லேருந்து இது மூச்சு அடங்க போகிற வரையிலும் இதுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பிராரப்தம். அந்த வினைகளை அனுபவிப்பதற்கான சூழல் தான் வாழ்க்கை. அப்படி இருக்கிறதுனால இந்த 3 வினைகளும் இருக்குது. பிராரப்தத்தை இவன் அனுபவித்து தீர்க்க போகிறான். ஆனால் இறைவனுடைய திருவுருளை உணர துவங்கிவிட்டான் இந்த பக்குவம் அடைந்து வருகிற சாதகன். அதனால் அவன் என்ன செய்கிறான்? என் செயல்களெல்லாம் இறைவனுடையவை, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, நான் செய்யலை என்கிற எண்ணம் அவனுக்கு குருவருளாலும் திருவருளாலும் வருகிறது. அப்போ செயல்களை பற்றின நான் செய்கிறேன்கிற எண்ணமோ நான் அனுபவிக்கிறேன்கிற எண்ணமோ அவனுக்கு இல்லாததுனால நான் என்கின்ற செயல்களின் முதலானது அழிந்து விடுகிறது. இப்போ கர்மத்தினுடைய துவக்கம் எது? நான் செய்கிறேன்கிற உணர்வு. அது கூடவே நான் அனுபவிக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னாலே நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வந்துடும். அப்போ உனக்கு நல்லா செஞ்சுட்டோன்னா பாரு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அதுக்கு நம்ம பெருமை எடுத்துக்கிறோம். உனக்கு தப்பாக பண்ணிட்டா, ஐயோ இப்படி பண்ணி தொலைச்சிட்டேனே, இப்படி கடந்து அனுபவிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வரக்கூடிய அனுபவத்தை, அதாவது அந்த பலனை, கர்ம பலனை சொல்லி வருத்தப்பட்டுக்கிறோம். அப்போ அந்த நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், ஆரம்பங்க நான்கிற அந்த அகங்காரம். இந்த குரு அருள் என்ன செய்கிறது? அறியாமையாகிய ஆணவ மலத்தை போக்கும் பொழுதே இந்த அகங்காரத்தையும் நான் செய்கிறேன்கிற உணர்வையும் மாற்றுகிறது. திருவருளால் நிகழ்கிறதப்பா, உன்னால் அல்ல என்று உணர்த்தி இந்த அகங்காரமும் இவருக்கு போகிறது. நான் என்னும் முதலை கெடுக்கிறாராம். எப்படி? அப்புறம் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பிராரப்தம் எப்படி அனுபவிச்சாகணும். ஆனால் மூட்டையாக மலைமலையாக, மூட்டைங்கிறதுலாம் கூட கொஞ்சம் மலைமலையாக குவிந்து கிடக்கக்கூடிய சஞ்சித கர்மம், அதில் போய் சேரக்கூடிய இந்த ஆகாமி கர்மம், இதெல்லாம் என்ன ஆகுறதுன்னா
ஞானத்தால் அழிந்துவிடும். பிராரப்தம் மட்டும்தான் அனுபவித்து தீர்க்கணும். பழைய வினைகள் அவ்வளவுக்கும் அத்தனை பிறகு எடுத்து தீரணுமான்னா அறியாமையிலிருந்து தான் எடுக்கணும். நீ இறைவனுடைய திருவருளை உணர்ந்து அந்த அருளுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்த அகங்காரத்தை விட்டுட்டீங்கன்னா இதெல்லாம் போயிடும்பா அப்படின்னு எல்லாம் ரொம்ப நாளாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையவே இல்லை. அப்போ நல்லா பெருக்கி கூட்டி குப்பையை அள்ளி வெளியில் போட்டு தீபத்தை விட்டால் கிடுகிடுன்னு எரிஞ்சு ஓஞ்சிடுது. அது மாதிரி இந்த வினைகளை எல்லாம் சஞ்சித்த ஆகாமி வினைகளை எல்லாம் ஞான அக்னியினால் பொசுக்கி விடலாம். பிராரப்தம் மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதுவும் கூட இவன் உணர்வில் இருக்காது, இறைவன் திருவருள் என்று இருப்பான். அது எப்படி இருக்குமா? இப்போ நம்ம உதாரணம் எடுத்துப்போம். அவங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. நம்ம உதாரணம், ஃபேனை போடுறோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடுது. அப்புறம் நாம் அந்த இடத்த விட்டு போகிறோம். அப்போ அதை ஆஃப் பண்ணுறோம். அந்த நிறுத்தின பிறகு அந்த காற்றாடி மின் விசிறி என்ன செய்கிறது? கொஞ்ச நேரம் சுற்றுது. அப்போ இவனுக்கு ஞானம் வந்த பிறகும் இந்த பிராரப்தமானது சரீரம் நிற்கிற வரையில் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது செய்யட்டும் அப்படின்னு இவன் அனுமதித்து விலகி இருந்து வேடிக்கை பார்ப்பான், தனக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களையே. இதுதான் ஞானி கர்மம் ஞானிக்கு என்ன தொடர்புங்கிறதுக்கு. சஞ்சிதமும் ஆகாமியமும் ஞானத்தீயில் எரிந்து விட்டன. அதனால் இனிமே அவன் எப்போ இந்த உடலை விடுறானோ அப்போ மறுபிறவி கிடையாது. அப்புறம் இந்த பிராரப்த கர்மம் வேலை செய்வதை அவன் பொருட்படுத்தலை. அதனால அதை அப்படி வேடிக்கை பார்க்குறான். இந்த நிறுத்தப்பட்ட மின் விசிறி கொஞ்ச நேரத்துக்கு சுழன்று கொண்டிருப்பது போல பிராரப்தம் வேலை செய்கிறது. அப்புறம் ஆணவமலம் இப்போ கர்மம் அடங்கிவிட்டது. உடல் உலகம் ஆகிய மாயை உண்மை என்று எண்ணுகிற எண்ணமும் போய்விட்டது. இப்போ இன்னும் என்ன இருக்குது? இந்த அறியாமையாகி ஜீவன் தன்னை குறுகியவனாக நினைக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் மட்டும் இருக்குது. அது குரு உபதேசத்தாலும் குரு சேவையால் அது நீங்கும் பொழுது ஆணவ மலத்தின் வலி குன்றுகிறது. அப்போ மலங்களின் சேட்டைகள் இவனை கஷ்டப்படுத்தாது. அப்போ நான் என்னும் முதல் கெடும் பொழுது இவன் என்ன உணர ஆரம்பிக்கிறான்? இறைவன் ஆட்டுவித்த வண்ணம் நான் செயல்படுகிறேன், எனக்காக செயல்படுவதற்கு வலி இல்லை என்று அதை ஒரு இழப்பு இல்லை அவனுக்கு. இது எதுக்கு? இறைவன் திருவுள்ளம் பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி வருகின்ற அந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்லவனாகிய இறைவன் எல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் ஒன்று ஆடணும், தலை இருக்க வால் ஏன் ஆடணும் அப்படின்னு அடங்கி இருக்கிறான். இப்போ இவனுக்கு நான் செய்கிறேன் என்கிற அந்த தன் முனைப்பு ஓய்ந்து விடுகிறது. அப்போ இயங்கும் ஜீவன் தன் இயல்பு அறிந்து, அப்போ நான்கிற முதல் கெடுவது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இயக்கும்படி நான் இயங்குகின்றேன். குருதேவர் சொல்ல, தாயே நான் யந்திரம், நீ யந்திரி. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அதில் இந்த பிவிசி பைப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு டிவோட்டி அது போட்டாங்க, பிவிசி பைப்பு தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி. அப்போ சொன்னாங்க, அதை பற்றி சொல்லும் பொழுது அது எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டா 24 ஹவர்ஸும் அது ஓடணுமா, வித்தவுட் ஸ்டாப், நான் ஸ்டாப்பாக 24 ஹவர்ஸும் ஓடணுமா. அப்போ எப்படி ஓடிட்டே இருந்தால் எப்படின்னா, அந்த மெஷினை இயக்கக்கூடிய டெக்னிக்கலாக தெரிஞ்ச அந்த ஆப்ரேட்டர்ஸை, மெஷின் ஆப்ரேட்டர்ஸை இந்த ஷிஃப்ட்டு போட்டு ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு ஒவ்வொருத்தர் அவங்க ஷிஃப்ட் நேரத்தில் அதை கவனிச்சிருவாங்க. சரி, அப்புறம் எவ்வளோ நேரம் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இவ்வளோ நாள் ஓட முடியும், ஒரு கணக்கு இருக்குது. அத்தனை நாள் ஓடிட்டு அதை நிறுத்தி அப்போ ப்ரொடக்ஷனே நிறுத்திடுவாங்க. புதுசாக கொடுக்காம ப்ரொடக்ஷன் நிறுத்தி அது ஓஞ்சப்பறம் அதில் பழுது பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து பழுதை நீக்கி அதுக்கு ஓய்வு கொடுத்து திரும்ப வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்படி எதுக்கு சொல்ல வரேன்? அது இடைவிடாது அந்த மெஷின் இயங்குகிறதுன்னா இயக்குவதற்கு ஒருத்தன் இருக்கான். அந்த தொழிற்சாலையில் அந்த ஆப்ரேட்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம். நம்முடைய வாழ்க்கைங்கிற தொழிற்சாலையில் ஆப்ரேட்டர் யாருன்னா பகவான் தான். நான் யந்திரம், நீ யந்திரி, நீ ஆட்டுவித்த பிரகாரம் நான் ஆடுகிறேன் அப்படிங்கிறார் குருதேவர். அப்போது முக்திக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நம்மளே பார்த்துக்கலாம், சோதித்து பார்த்துக்கலாம். எப்படின்னா, நான் செய்கிறேங்கிற இந்த திமிரு குறையும். நீ செய்ய வைக்கிறபடி நான் செய்கிறேன், உன் திருவருள். அதை எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான் அதையும் சொல்கிறாங்க பெரியவங்க. அதாவது இப்போ சாதாரணமாக இருக்கும்பொழுது வச்சுக்கோங்களேன், இந்த முக்தி கிக்தியெல்லாம் பேச்சலை, சாதாரண ஜீவன் மொத்தம்.
அவன் என்ன நினைக்கிறான், இப்போ அவனுக்கு அவன் கண்ணு வந்து பார்க்குது. அவன் என்ன சொல்கிறான், நான் பார்த்தேன் அதை அப்படிங்கிறான். காது வந்து கேட்குது, அவன் சொல்கிறான் நான் கேட்டேன் அப்படிங்கிறான். இப்போது உன்னுடைய பஞ்சேந்திரியங்கள் இந்த அறிவு கருவிகள் 5 தொழில் படும்போது செயல்படும்போது அந்த செயல்லாம் என்னுடைய செயல் நீ சொல்கிறீல. ஆமாம், அது மாதிரி இப்போ உன்னுடைய செயல்னு நீ எதை நினைக்கிற அதெல்லாம் இறைவன் செயல் என்று புரிந்து கொள். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இந்த கண் முதலான இந்திரியங்களின் செயல் என்னுடைய செயல் என்று நான் அகங்கரிக்கிறேன். என்னுடைய செயல் என்று நான் நினைப்பேன், உண்மை இறைவன் செயல் என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன். இதுதான் நீ முக்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போது இவனுக்கு நான் செய்கிறேங்கிற அந்த கர்த்திருவ புத்தி பலவீனமாகி இல்லாமல் போகிறது. அப்போ தான் அவன் முக்திக்கு அருகிலே வருகிறான். அப்போ நான் வந்து இறைவனால் இயக்கப்படுகிறேன், நான் பரதந்திரன், எனக்கு சுதந்திரம் இல்லை, நான் நினச்சப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப உண்மையாக இருக்கும். இப்போ நாம் வந்து ஏதாவது ஒரு சூழல் இது மாதிரி இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இது வேண்டாம், அது அப்படி வேணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்ச உடனே ஒரு பிரார்த்தனை, ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்போ இப்படி நடக்கணுமா, இந்த மாதிரி வரணும், இந்நாள் இடைஞ்சல் பண்ணுறாரு, அந்த ஆள் விலகணும், இந்த ஆள் உதவியாக இருக்கார், இவர் கூட வரணும், இப்படி நாமளே எல்லாம் முடிவு பண்ணி இதை செஞ்சு விட்டு கொடு அப்படிங்கிறோம் கடவுள்கிட்ட. இப்போ உண்மை என்ன, யார் உதவி யார் இடைஞ்சல் நமக்கு எப்படி தெரியும்? உண்மையில் நமக்கு என்ன சர்வஜத்துவமாக இருக்குது? எல்லாம் அறிந்தவர்களா நாம்? அப்போது யார் உறவு, யார் பகைஞர், யார் உதவி, யார் இடைஞ்சல்னு நாம் தீர்மானிக்கக்கூடாது. இது எனக்கு வேணும், இவங்க எனக்கு வேணும், இது இப்படி வேணும் அப்படின்னு நாம் கேட்கக்கூடாது. எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடு, அதை கூட சொல்ல வேண்டாம்ல, நீ சொன்னதானே, இத்தனை நாள் அவர் தானே கொடுத்துட்ருக்காரு, அப்போ என்ன தான் பண்ணுறது ஏன்னா நீ என்ன கொடுத்தாலும் உன் பிரசாதம்னு நினைக்கிற புத்தியை கொடுன்னு வேணால் நீ கேளு. ஏன்னா அதுதான் இப்போ கொஞ்சம் தடுமாறுது. அதனால் என்ன வந்தாலும் உன் பிரசாதம், எனக்கு அது நல்லதுக்கு தான் நீ செய்வ. உன்னுடைய எல்லாம் அறிந்த தன்மைக்கு நான் பணிந்து எனக்கு இது வேணும் இது வேணும் நானா என் சிற்றறிவால் தீர்மானிக்காமல் உன் முற்றறிவுக்கு அடிபணிகிறேன்னு சொல்லு. அப்போ நான் பரதந்திரன், நானாக செய்வதற்கு வல்லமை இல்லேன் என்று புரிந்து கொண்டு இறைவன் திருவருட்செயலே எங்கும் நிகழ்கிறது என்று உணர்ந்து அகந்தை ஒடுங்கி இருப்பான். இது முக்திக்கு பக்கத்தில் வந்துட்டதுக்கு அடையாளம். அப்படி யாவும் திருவருட்செயல் என்று அறிந்து அகந்தை நீங்கி மலங்களின் வலி கெட்டு இந்திரியங்களின் கொட்டம் ஒடுங்கி அவன் பரமசாந்தனாக அகந்தையற்று அறியாமை நீங்கி இறைவனை எங்கும் எதிலும் காணுகிறான். அத்தகையவன் தான் முக்திக்கு தகுதியுடையவனாகிறான். அவன் குருவருளால் அவர் சொல்கிற அந்த உபதேசிக்கின்ற அந்த முக்தி பஞ்சாட்சரத்தை ஓதி உணர்ந்து என்ன கேட்கிறான், குரு உபதேசத்தை கேட்கிறான், அதனை சிந்தித்து ஐயங்களை போக்கிக் கொள்ளுகிறான். ஐயம் தெளிந்த பின் தெளிந்த அந்த உண்மையை மேலும் ஆழ்ந்து தியானித்து தன்மயமாகிறான், அந்த அறிவுமயமாகி விடுகிறான். இப்போ உணர்ச்சி மயமாக அலைப்பாகின்ற, கொந்தளிக்கின்ற, சந்தேகப்படுகின்ற மனசு ஓஞ்சு போய் நல்ல அறிவு, தூய சித் சைத்தன்யம் மட்டும் நிற்கிறது. அப்போது அவன் இறைவனோடு ஐக்கியப்படுவதற்கு தயாராயிட்டான். அப்போ இங்கே வந்துட்டு மனசுங்கிறதே மாறி போய் சுத்த சத்வ அறிவு மட்டும் எஞ்சுகிறது. அறிவாக அந்த உயிர் நிற்கிறது. அந்த அறிவு மயமாகவும் ஆனந்த வடிவனாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருளிலே சிவபெருமானிடத்திலே ஒன்றுவதற்கு தயாராகிவிட்டது. தடையாக இருந்ததெல்லாம் இந்த வாசனைகள், இந்த மும்மலங்கள், அவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்ற மலபாண்டம் போன்ற மனசு, அதெல்லாம் இப்போ ஓஞ்சாச்சு. அப்போ நீ என்ன பண்ணணும்னு பேசாமல் உன்னுடைய மூலப்பொருளாக இறைவன்ட்டு ஒன்றுவதற்கு நீ தயாராகிவிட்டாய். அப்படி ஒன்றும் பொழுது இவன் எப்படி என்ன மாதிரி இவனுடைய அனுபவம் இருக்கான் அதுக்கு சொல்கிறாங்க. சிவனோடு ஒன்றுவது, சிவனோடு ஐக்கியப்படுவது அப்படின்னா ஆனந்தமாய் இருப்பது. சிவ ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அந்த சிவானந்தத்தை அனுபவிப்பதிலே பூரண அறிவும் இவனுக்கு இருக்கிறது. அதனால் அது ஞான ஆனந்தமாய் இருக்கின்றது. அந்த ஞான ஆனந்தத்திலே, தேஜோமய ஆனந்தத்திலே இடையீடு எதுவும் இருக்கான்னா இல்லை. இடையறாது
தொடர்ந்து அது இருப்பதனால் அது சதா சதா ஞான ஆனந்த ஸ்வரூபமாய் இருக்கின்ற சிவனோடு ஒன்றி இவனும் சதா ஞான ஆனந்தமயம் ஆகின்றான். இதுதான் முக்தி. இந்த சதா ஞான ஆனந்தமயமாய் இருப்பதைத்தான் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எப்படி சொல்கிறாங்கன்னா, நடராஜமூர்த்தியை எடுத்துக்கொண்டால் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி இருக்கின்றார். அந்த தூக்கிய திருவடி அதை குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊன்றிய கால் இருக்குது, நம்ம நிற்கும்போது ஓரளவுக்கு நேரம் இருக்கும் கால். இங்கே நடராஜர் நடனம் ஆடும் பொழுது இடது காலை தூக்கி இருக்கும்போது அதில் ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, முழங்கால் கிட்ட ஒரு வளைவு, இந்த கணுக்கால் கிட்ட ஒரு வளைவு, அந்த குஞ்சித்த பாதம், அந்த வளைந்த அந்த திருவடி, அதைத்தான் இதுதான் எனக்கு ஒரே பற்றுக்கோடு என்ற திருவடியை பற்றி கொண்டு அந்த திருவடியில் லயிக்கிறான் அப்படின்னு முக்தியை திருவடி பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வச்சு தான் அந்த பேரே வந்திருக்கு. அப்போ செத்து போயிட்டான் மரணம் அடைஞ்சான் அப்படிங்கிறது இல்லை, இறைவன் அடி சேருகிறார், இறைவனோடு இருக்கின்றார். அப்போ இறைவனை வணங்குவது என்பது முக்தி அடைவது என்பது இறைவன் திருவடி சேருவது, திருவடி பேரு அடைவது. அது இறைவன் எப்படி இருக்கிறான், ஆனந்தமயமாகவும் அறிவு வடிவாகவும் இருக்கிறான், அதெல்லாம் உனக்கும் சொந்தமாகிவிடும் என்று முக்தியை சொன்னார். அப்படிப்பட்ட முக்த புருஷர்களை அவர்களுடைய மகிமையை உணர்ந்து நீ நினச்சி பார்த்து அவங்கள போல நான் ஆகணுமே என்கிற ஒரு ஆர்வத்தோடு முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு 9-10 பாடல்களில் சொன்னார். இப்போ நாம் 11ஆவது பாடலுக்கு வருவோம். ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை ஓராயோ உள்ளுள்ளே உற்றுணர்ந்த உண்மையினை பாராயோ நெஞ்சே பக. என்ன சொல்ற? இது திரும்பவும் நெஞ்சோடு கிளத்தல், தாங்கிட்டே பேசிக்கிற நெஞ்சுகிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? நெஞ்சே, மனமே, ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும். இந்த பாரு மனசே, ஒன்று நீ புரிஞ்சுக்கோ, உனக்கா உனக்கு தெரியலனாலும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாரு. அது சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்காங்க? சாஸ்திரங்களில் என்ன சாஸ்திரங்கள்? ஆரணங்கள், ஆரணங்கள்னா வேதங்கள், ஆகமங்கள். ஆரணம்னு காட்டிலே தவம் புரிந்து கொண்டிருந்த முனிவர்கள் பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையை தங்கள் இதயத்தில் தரிசித்து அந்த தரிசித்த உண்மை ஒரு மந்திரம் போல ஒளிர்கிறதா அவங்க உள்ளத்தில். அப்படி ஒளியோடு கூடின அந்த சொல் தான் மந்திரம். அந்த ஒளிமிக்க சொல்லாகிய மந்திரத்தை தான் நமக்கு வெளியில் இப்படி வேத மந்திரங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் வேதம்னு சொல்கிறோம். அந்த ஆரணங்கள் வேதங்கள், ஆகமங்கள் சிவாகமங்கள். இப்போ வேதத்துக்கு இன்னொரு பேர் நிகமம். நிகமம் அப்படின்னா வராததுன்னு அர்த்தம். வராததுன்னா என்ன அர்த்தம்? போக்குவரத்து இல்லாமல் எங்கும் எப்போதும் இருப்பது. ஆத்மாவுக்கு அப்படி சொல்லுவோம், போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே அப்படின்னு சிவபெருமானை வர்ணிக்கிறார் பொருத்தமாக மாணிக்கவாசகர். அப்போ இங்கே இதுக்கு என்ன பேர்? நிகமம். அப்போ வேதமே வராததுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் எழுதுகிறாருன்னா இன்றைக்கி இப்போ ஒரு புஸ்தகம் இன்றைக்கி எழுதி வெளியிடுறேன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு, இப்போ எழுதுறதுக்கு 1 வருஷம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி அந்த புஸ்தகமே இல்லை. அப்போ இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வருது, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது யார் படிக்க போகிறாங்களோ போயிடுது. வர்றது போகிறதெல்லாம் மனுஷனோட அவன் செய்கிற காரியத்தில் இருக்குது. இந்த வேதங்கள் அப்படி வர்றது போகிறது இல்லைப்பா. இன்றைக்கி நம்மளே படிக்கலை, அதை படிக்கக்கூடிய குலங்களே நிறைய வேறு பக்கம் போயிட்டாங்க. அப்படின்னா வேதம் அழிஞ்சிருமாண்ணா? வேதம் அழியாது, அதை படிக்கிற புண்ணியம் உனக்கு கிடைக்காம போகும். அது ஒரு பக்கம் வைங்க. அப்போ வேதம் என்ன ஆகும்னா அது இருக்கும் வானத்திலே அண்ட பெருவெளியிலே அப்படியே உலாவிக்கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அது எண்ணம். வேதம்ங்கிறது மந்திரம், அந்த எண்ணம் அப்படியே பிரபஞ்சத்தில் உலவிக்கொண்டு இருக்குது. யார் எப்போ தயாராகிறாங்களோ அந்த ரிஷிக்குரிய பக்குவத்தை அடைந்த ஜீவனுக்கு அது உள்ளத்தில் தன்னை உணர்த்தும். அதனால் அது வர்றது போகிறதுலாம் அது கிடையாது, அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அது நிகமம். அந்த நிகமமாகிய வேதத்தை படித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? சம்ஹிதை, என்ன பிராமணம், ஆரண்யகம்,
உபனிஷதம் அப்படின்னு 4 பகுதிகள் இருக்குது. இந்த உபனிஷதம் வந்து ஆரண்யக்கத்தினுடைய கடைசி பகுதிம்பாங்க. அதனால் 3ன்னு சொல்லுவாங்க. உபனிஷத்தை அதுக்குள்ளே அடக்கிட்டு சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யக்கம். சம்ஹிதைங்கிறது தேவதைகளை குறித்து செய்யப்படக்கூடிய ஸ்துதிகள் அல்லது போற்றி துதிப்பாடல்கள். அது சம்ஸ்கிருதத்தில் வேதத்தில் மந்திரங்களாக அமைஞ்சிருக்கு. அது சம்ஹிதை. அப்புறம் பிராமணம்னு சொன்னால் யஜ்ஞம் எப்படி செய்வது, அதாவது வாயால் இறைவனை எப்படி புகழ்வதுன்னு சம்ஹிதை சொல்லுகிறது. பிராமணம் என்பது அதை எப்படி செயலில் அந்த போற்றுதலை, இறைவனை வழிபடுவதாகிய அந்த காரியத்தை எப்படி செய்வது, யாகம் மூலம் அக்னி வளர்த்து என்பதை அந்த முறைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறது. எதற்காக யாகம் செய்யணும், என்ன நோக்கத்தோடு, என்ன கிடைக்கும் உனக்கு, அதை எப்படி செய்யணும் என்பதெல்லாம் சொல்லக்கூடியது பிராமணம். அப்புறம் இந்த லௌகீக வாழ்க்கையெல்லாம் போதும் என்று சொல்லி ஒதுங்கி ஆரண்யத்திலே, வனத்திலே வானப்பிரஸ்தர்களாக வனத்திற்கு சென்று ஓய்வு, அது ஓய்வுன்னு சும்மா இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட்னா ஓய்வுனா சும்மா இருக்கிறதுன்னு வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, இறைவனை வழிபடுவதில் செலுத்துகிறார்கள். வானப்பிரஸ்திகளுக்கும் துறவிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, வானப்பிரஸ்திகள் வந்து ஜப்பம் பண்ணுவது, என்ன தவத்தால் புலன்களையும் உடலையும் அடக்குவது, இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க. அதெல்லாமும் நிறைய செஞ்சு பக்குவம் பெற்றவர்கள் துறவிகள். அவங்க வந்து இறைவனை ஒரு உருவத்தில் வழிபடுவது கூட செய்ய மாட்டாங்க. சில ஆசிரமங்களில், கைலாச ஆசிரமம் போன்ற பாரம்பரியமிக்க பல ஆசிரமங்களில் ராமாயண மகாபாரதம் கூட படிக்க விட மாட்டாங்களாம். நீ இன்னும் கதையை படிச்சுதான் உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணுமா, அதில் குறைச்சல் இல்லை. அது படித்து எனக்கு உண்மை தெரியணுங்கிற நிலைக்கு நீ இருக்கக்கூடாது, தத்துவ ஆராய்ச்சிக்கு வா என்று கூப்பிடுவார்களாம். அப்போ துறவுங்கிறது முழுக்க முழுக்க தத்துவ ஆராய்ச்சி, ஆத்மா பரமாத்மா அப்படி போயிடுது. இங்கே வந்து இறைவன் ஒரு வடிவத்தோடு கூடினவன், நடராஜர்னு எவ்வளோ அழகாக இருக்குது, தட்சிணாமூர்த்தி ஆகா அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்துறதே, இப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போ வடிவத்தோடு கூடினவனாக இறைவனை நினைக்கிறது இந்த வானப்பிரஸ்தி செய்யக்கூடிய ஜபதபங்களில் இருக்குது. வடிவமற்ற மூலப்பொருளாக நிர்குணஸ்வரூபமாக பரமசிவனாக அவனை உணர்வது இந்த சன்னியாசி செய்யக்கூடிய தத்துவ ஆராய்ச்சியில் இருக்குது. அந்த தத்துவ ஆராய்ச்சியை பற்றி தான் உபனிஷதம் சொல்லுகிறது. இப்போ வேதம்னா என்ன, 4 பார்த்துட்டோம். இறைவனை வெவ்வேறு தேவதா ரூபங்களிலே போற்றுவது சம்ஹிதை. அதை காரிய ரூபமாக ஒரு பூஜையாக செய்வது எப்படின்னா, அந்த காலத்துக்கு ஆதி காலத்தில் இருந்தபடி யஜ்ஞமாக, அக்னி வளர்த்து செய்யக்கூடிய யஜ்ஞமாக அதை எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடியது பிராமணம். இந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சி மனசு அமைதியாக உண்மையை உணர முற்படும் பொழுது ஜபம் முதலானவற்றில் ஈடுபட்டு இறைவனின் தன்மை என்ன என்று சிந்திக்க துவங்குவது இந்த ஆரண்யக்கத்திலே. அதனுடைய முடிவில் இருக்கக்கூடிய உபனிஷத்திலே ஆத்ம தத்துவம் என்ன, பரமாத்ம தத்துவம் என்ன என்று தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுவது, அதன் மூலம் உண்மையை உணர்வது, தன்னை உணர்வது. என்ன இங்கே வந்து வானப்பிரஸ்தி கடவுளை அடைவது என்று முயலுகிறான். அதே விஷயம் இப்போ என்ன ஆகிடுறது, உபனிஷத்துக்கு வரும்பொழுது தன்னை அறிவது என்று ஆகிறது. இதுதான் வேதத்தினுடைய சுருக்கம். இது சமயம், ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறோம். தர்மம் அல்லது சமயம்ங்கிறது தான் சரியான வார்த்தை. மதம்ங்கிறது இதுக்கு வராது, அது வேறு ஒரு கான்டெக்ஸ்ட்டு தான் சரியாக இருக்கும். அதனால் நம்ம மதம்னு சொல்லணும், இந்து மதம்னு சொல்லக்கூடாது, இந்து சமயம் அப்படின்னு சொல்லணும். தமிழில் வந்து சமயங்கிற சொல், சம்ஸ்கிருதத்தில் சமயம் என்பது சம்ஸ்கிருத சொல்லும் தான். சமயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதானே இந்த உயிர், அவன் வாழ்கிற உலகம், அவனை படைத்த இறைவன், இந்த 3 பற்றியும் சொல்லிக் கொடுப்பது தான் சமயம். அது என்னென்ன பண்ணணும்னா, முதல்ல இறைவனை போற்று, அப்புறம் அதை பூஜை வழியாக வாயாலையும் போற்று, சரீரத்தாலையும் நீ காய்கமாகவும் பூஜையில் ஈடுபடு. அதுக்கப்புறம் மனசுனால மட்டும் சிந்தனையில் நீ அவனை புரிந்து கொள்ளப்பார். பிறகு மனதையும் தாண்டி சொரூபத்தை உணர்க. இப்படி படிப்படியாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அந்த வேதத்திலே சொல்லி வச்சுட்டாங்க. இதைத்தான் எடுத்து திரும்ப திரும்ப மற்ற நூல்கள் சொல்லுகின்றன. அப்படி இறை வழிபாட்டை விளக்குவதற்காகவே ஏற்பட்டவை ஆகமங்கள். அதான் பாயிண்ட். ஆரணங்கள், ஆகமங்கள். ஆகமம்னா வந்ததுன்னு அர்த்தம். சைவர்கள் சிவனை சிவனை முழுமுதற் பொருளாக வழிபடுகிறவர்கள் என்ன நினைக்கிறாங்க, சிவாகமங்களை பயன்படுத்தி 24 ஆகமங்கள், காமிக்கம் முதலான ஆகமங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆகமங்களில் எப்படி சிவபெருமானை வழிபடணும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்புறம் ஆரணங்கள், வேதங்கள், ஆகமங்கள்,
யாவுமே இவையெல்லாம்னா இவை மட்டுமல்ல, இவை போன்று இன்னும் என்ன இருக்குது நம்ம சாஸ்திரங்களில். அதாவது சனாதன தர்மமாகிய இந்து சமயத்துக்கு மூலமான ஆதாரமான சமய சாஸ்திரங்கள்னா வேதங்கள் தான். அப்புறம் வேதங்கள்லேருந்து வந்த நமக்கு எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும்னா இந்த ஆகமங்கள், வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறம் நிறைய இருக்குன்னா வேத அங்கங்கள், என்ன உபவேதங்கள், அப்படி போயிட்டே இருக்குது சாஸ்திரங்களில். இப்போது யாவுமே அப்படின்னு சொல்லும் பொழுது புராண இதிகாசத்தையும் சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தத்துவ உண்மைகளுக்கு விளக்கமாக சில சமயங்களில் கற்பனை கதைகள், சில சமயங்கள் உண்மை கதைகளை சொல்லி இருக்கக்கூடியது புராணம். கதை தான் கற்பனையாக இருக்குமே ஒழிய சொன்ன விஷயம் உண்மை. அதனால புராணங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்புறம் உண்மையாகவே இந்த தத்துவத்துக்கொத்த நல்வாழ்வு வாழ்ந்து மக்களையும் உய்வித்த பெரியார்கள், அவதார புருஷர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுவது இத்திஹாசம், அது வரலாறு. இது புராணம், அது வரலாறும் இருக்குது, கொஞ்சம் கற்பனையும் இருக்குது. இது வரலாறு என்று புராண இதிகாசங்கள், ஆகமங்கள், வேதங்கள் இவையெல்லாம். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னா, இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? யாவுமே இவை அனைத்தும், அனைத்து கலைகளும் என்ன சொல்லுகின்றன? ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும். அவை என்ன சொல்லுகின்றன? ஆனந்த பூரணமே உண்மை பொருள். எது உண்மை? உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், இந்த உலகம், இதை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகாதே. இவை இப்போதைக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உண்மை போல தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இது நிலைத்த உண்மை அல்ல. இது பொய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நிலைத்த உண்மை அல்ல. இது மாறிக்கொண்டே இருப்பது. தற்காலிகமாக இதுக்கு ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு நீ நினச்சா கூட நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி அது மாறிடுது. அப்போ மாறிக்கொண்டே இருப்பது, நிலையில்லாததாக இருப்பது, அதனால இதை பொய்ன்னு சொல்கிறோம்ப்பா. அப்போ எது உண்மை அப்படின்னா ஆனந்த பூரணமே உண்மை பொருள். எது உண்மை அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு ஒன்று பாசிட்டிவாக சொல்லுகிறது நம்முடைய சனாதன தர்மம். அதை சொன்னால் நீ முதல்ல கணக்குக்கு விடைய சொல்லிடுற மாதிரி நீ கண்டுபிடி அப்படின்னு விட்டுடுது பௌத்தம். சமணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாமல் இருக்கக்கூடிய கீழான தன்மைகளெல்லாம் இல்லாமல் போகிறது தான் முக்தி, அதுதான் நிர்வாணம் அப்படின்னு கடவுள் இல்லைன்னு அழைச்சி சொல்லிடுது சமணம். இப்படியெல்லாம் குழப்படி பண்ணாமல் இருக்குது. அது எப்படி இருக்குது? ஆனந்த பூரணம். இதுதான் பிரம்மத்துக்கான சரியான விளக்கங்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஆனந்த பூரணம். ஆனந்தம்னா என்ன? தடைப்படாத பேரின்பம். இந்திரியங்களினால் அனுபவிக்கப்படக்கூடிய, அதை இந்திரிய அனுபவங்களில் சுகம் இருக்குன்னு நாம் நினச்சிட்டு அனுபவிக்கிறோமே, நாடுகிறோமே, அந்த சுகமானது ஒன்று அனித்தியமாக இருக்குது. அது எப்போது இருந்து கொண்டே இருப்பதில்லை. சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. சுவாமி சித்பவானந்த மகாராஜ் ஒரு சாக்லேட்டு துண்டு எடுத்து உங்கள் நாக்கில் வைங்க, நல்லா இருக்குது, எச்சி ஊறுது, அதை முழுங்கிக்கிறீங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் அது நல்ல பெரிய கல் போல் கனமாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொடர்ந்து வச்சா அந்த இனிப்பு கூட தெரியாது. சில சமயங்களில் இனிப்பு ரொம்ப நேரம் அனுப்பிச்சா அது ஒரு காரமாக கூட தொண்டையில் தெரியும். அப்போது இந்த இந்திரியங்களால் உணரப்படக்கூடிய சுகானுபவங்கிறது நீடித்திருக்காது. அதுக்கு கீதையில் கிருஷ்ணர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த இந்திரியமும் அதுக்குரிய விஷயமும் எவ்வளவு நேரத்துக்கு தொடர்பில் இருக்கோ அவ்வளவு நேரம் மட்டுமே அந்த சுக அனுபவம் இருக்கும். அந்த தொடர்பு விட்டு போச்சுன்னா அனுபவம் போயிடுது. அப்போ இது ஒரு அனித்தியமானது, வருவது போவது. இருக்கிற நேரமும் கொஞ்ச நேரம்தான். சரி, கொஞ்ச நேரம் தானே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அனுபவிச்சுக்கிறேனே அப்படின்னு தான் திரும்ப மேலும் சாப்பிட்றோம். அப்படி திரும்ப அனுபவிச்சா எந்த இந்திரியத்தால் நீ சுகத்தை அனுபவிக்கிறியோ அது பலவீனப்பட்டு விடும், அதனுடைய வலிமை குன்றிவிடும். உன் மனசுடைய வலிமையை அது குன்ற செய்து அதற்கு அடிமையாக்கிவிடும். இது இந்திரிய சுகங்களுக்கு ஒருவன் அடிமையாகிறான், பந்தகத்துவம். அப்புறம் இது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும், இது என்ன பீட்சா சாப்பிட்னா பீட்சா
பர்கர் என்ன நம்ம சொல்கிறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கணும் தெரியுமா அப்படிம்பாங்க. ஓஹோ, நம்ம அம்மா பண்ணி கொடுக்குறலாம் ஒன்றுமே இல்லை, அதான் நல்லா இருக்குது, இதை விட அது நல்லா இருக்கு அப்படின்னு நீ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வேற ஒன்று சொல்லி இன்னொன்று கொண்டு வருவான், அதை விட இது இப்படியே போயிட்டுருக்கோம். அப்போது இதை விட இன்னொன்று நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று நினைக்க வைக்கக்கூடியதாக இருக்குது இந்த இந்திரிய சுகம். அப்போ இந்திரிய சுகங்களில் உள்ள கேடுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அது சுகம் ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த ப்ளஷர் அனித்தியமாக இருக்குது, அடிமைப்படுத்துகிறது, அது கொஞ்ச நேரத்துக்கு துன்பத்தை கொடுக்கிற, அதாவது அந்த இந்திரியங்களை பலமிழக்க செய்கிறது, நம்மை அதற்கு அடிமைப்படுத்தி விடுகிறது. அப்புறம் இதை விட இன்னும் பெருசு என்னென்னா, சுவாமிஜி சொல்கிறாங்க, இந்திரிய சுகங்களை அனுபவிச்சு அதுக்கு அடிமையாகி போய்விட்ட மனசுக்கு பெரிய விஷயங்களெல்லாம் இறைவனை பற்றி செய்வது, இறைவனை பற்றி நினைக்கிறது விடுங்க, ஒரு தியாகம் பண்ணி அடுத்தவங்க கொடுத்து அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறது கூட வராது, தான் அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் இருக்கும். ஏன்னா அதிலேயே தான் ஊறி போயிட்டான். அப்போது உயர்ந்த எண்ணங்கள், மேன்மையான எண்ணங்கள், நோபல் தாட்ஸ் வராது. அந்த மனசு சுகத்திலே, இந்திரிய சுகத்திலேயே அழுந்தி உயர்ந்த எண்ணங்களுக்கே இடம் கொடுக்காது. அப்புறம் எங்கே கடவுளை பற்றி நினைக்க? அப்போது பெரிய மேலான எண்ணங்களை எண்ணுவதற்கான தகுதியை போக்கடித்து விடுகிறது. இத்தனை கேடு இருக்குது இந்திரிய சுகங்களில். அப்போது கடவுள் அவர் இந்த கேடுகளே இல்லாத சுகம், அதனால் அதுக்கு பேர் ஆனந்தம், ஆனந்த பூரணம். சரி, ஏதோ ஆனந்தம்னு ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்குறாரான்னா இல்லை, அது பூரணம். பூரணம்னா என்ன? சர்வ வியாபியாக எங்கும் இருக்கின்றார், ஆனந்த வடிவினராகவும் எங்கும் எப்போதும் இடையராது தடைப்படாது இருந்து கொண்டு இருப்பவருமாக விளங்குகிறார். அதனால் ஆனந்த பூரணமே. அது எதுன்னா பரம்பொருள். அதை நீ சிவன் என்று வழிபட்டு வந்திருக்கிறாய் இல்லையா, அதுதான். அந்த சிவானந்தம் எப்படி இருக்கிறது? ஆனந்த பூரணமாய் இருக்கின்றது, சர்வ வியாபியாகவும் தடைப்படாத பேரின்பமாகவும் விளங்குகின்ற பெரிய பொருள். அதான் ஆனந்த பூரணமே, அதுதான் உண்மை பொருள். ஆஹா, அப்படி ஒரு சுகம்தான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த வாழ்க்கையை தரக்கூடிய சுகங்கள் எல்லாம் போதும் நிலையாக இருக்க மாட்டேங்கிறது. அப்போ எனக்கு நிலையான ஒன்று வேணும்னு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் தேடுறது இதுதான் போல் இருக்கே. இதை சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் முதலான சாஸ்திரங்கள் எனக்கு பரம உபகாரம் பண்ணுகின்றனவே என்று நீ புரிந்து கொள். இந்த ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்று வேதங்கள் சொல்லுகின்ற காரணத்தை ஓராய். ஏன் இப்படி சொல்லுது இந்த வேதம்? இந்த ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் இந்த வேதம் சொல்லக்கூடாது? ஏன் இறைவன்கிட்ட தான் அந்த தடைப்படாத பேரின்பம் இருக்குன்னு ஏன் சொல்லுது அப்படின்னு அந்த காரணத்தை ஓராயோ நீ ஆழ்ந்து சிந்தித்து பார். அதாவது இறைவனுடைய ஸ்வரூபம் ஆனந்த பூரணம். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறோம்? அறிவும் ஆனந்தமும் தேஜோமயானந்தம். அது சர்வ வியாபகமான தடைப்படாத பேரானந்தம், பேரறிவு, அழிவில்லாத பெருநிலை, சத்து சித்து ஆனந்தம். இந்த சச்சிதானந்தம் எப்படி இருக்குங்கிறத நீ உள்ளத்துக்குள்ளே திரும்ப திரும்ப ஓர்ந்து பார். அதை நீ ஓருவதற்கு என்ன செய்யணும்? குரு உபதேசித்தபடியும் சாஸ்திரத்தில் இந்த ஆரணங்கள் ஆகமங்கள் முதலவற்றில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படியும் நீ நினச்சி உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு தெளிவுக்கு முடிவுக்கு வந்து அதில் ஊறி நின்றுடு. ஓராயோ, இது எது வருது? கேட்டலுடன் சிந்தித்தல், கேடுபடா மெய்த்தெளிவு, அதுக்கப்புறம் என்ன? நிட்டை கூடுதல். அதுவரை அதுதான் இங்கே ஓராயோ உள்ளே அப்படிங்கிற. யார்கிட்ட போய் சொல்கிறது? டவர் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க உபனிஷத்தில். அண்ணன் தம்பி 2 பேர் பிரம்ம வித்தியை கற்றுக்கொள்வதற்காக அப்பா அவங்கள குருகுல வாசம் பண்ண அனுப்பி வைக்கிறார். குருகுல வாசம் முடித்து வராங்க. வந்த உடனே, அப்பா நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? 12 வருஷமாக குருகுலத்தில் இருந்துட்டு வந்திருக்கீங்களே, என்ன படிச்சுக்கிட்டீங்க? பிரம்மத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்பா கேட்குறார். உடனே இந்த மூத்தவன், அப்பா பிரம்மம் என்பது சத்து சித்து ஆனந்தம் அப்படி இப்படின்னு எல்லாம் அவன் படித்ததெல்லாம் சொல்லிடுறான். நல்லா அதெல்லாம் புரிஞ்சு முயற்சி பண்ணி வச்சுருக்கான், எல்லாம் சொல்லிட்டான். அப்படியா அப்படின்ட்டு, என்னப்பா நீ ஒன்றும் சொல்லலை? ஒன்று அதை என்ன சொல்வது என்று திகைப்பாக இருக்குன்னு அமைதியாயிட்டான். யார்? தம்பி. அப்போது இவன் அறிவால் புரிந்து கொண்டான். இவன் நேரே தரிசித்து பணிந்து விட்டான். யார்? சின்னவன். அப்படி இந்த
பொருளை வெளியில் சொல்லுவதுங்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை அனுசரித்து சொல்லி கொண்டிருக்கிறோமே ஒழிய இது வாயால் சொல்லி விளக்க வைக்கப்படக்கூடிய பொருள் அல்ல. அது உள்ளத்தில் உணரணும். அதனால் என்ன சொல்கிறார்? ஓராயோ உள்ளே உனக்குள்ளேயே. அப்புறம் உற்று உணர்ந்து அப்படி உள்ளத்துக்குள்ள நீயே நன்கு நோக்கி பார்த்து நோக்கி கண்டு, அதில் நோக்கி கண்டுன்னா வேற எங்கேயும் பார்வை சிதறவிடாமல் உள்ளே போய் அதிலேயே குறித்து இருந்து உற்று உணர்ந்து உண்மையினை பாராயோ நெஞ்சே. அப்படித்தானே நீ பார்க்கணும். உனக்கு தரிசனம் அங்கே ஏற்படுகிறது. இப்போ நம்ம கோயிலுக்கு போய் என்ன நல்ல சாமி தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்குறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? கோயிலுக்கு போனால் என்ன தரிசனம்? அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அம்பாளை. அப்புறம் அவர் கற்பூர ஆரத்தி காட்டுறார் அந்த பூஜாரி. அப்படியே நம்ம ஜாஜ்வல்யமாக இருக்க அம்பாள், அப்பா அப்பா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம வணங்குகிறோமே, இதுதான் தரிசனம்னு நினைக்கிறோம். இது ஒரு விதத்தில். ஆனால் இங்கே உள்ளுள்ளே உண்மையை ஓர்ந்து பார்த்தவன் பெறுகிற தரிசனம் என்ன? உள்ளே தனக்கும் அந்த மெய்ப்பொருளுக்கும் தடையின்றி ஒன்றாக உணர்ந்து தன்னைத்தான் அறிந்தவனாக நிற்கிறான். அதுதான் தரிசனம். பாராயோ, அப்படி நீ உண்மையை ஒரு அனுபவ சாத்தியமாக உள்ளுக்குள்ளே நீ பார்க்க மாட்டாயா? அனுபவித்து தெரிந்து கொள்ள மாட்டாயா? அதை செய்ய மாட்டாயோ? அதைத்தானே நீ செய்யணும், சொல்லு என்று தன்னுடைய மனதுக்கே நெஞ்சுக்கே அறிவுறுத்துகின்றார். அதனால் இங்கே ஆரணங்கள் ஆகமங்கள், அதாவது வேதங்கள் ஆகமங்கள்னு ரெண்டு மட்டும் சொல்லியிருந்தா கூட நாம் புராண யாவுமே அப்படின்னு சொன்னதுனால புராண இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் எல்லாவற்றையுமே சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிவபெருமானே முழுமுதற் கடவுள் பரம்பொருள் என்று வழிபடுகிற அந்த சமயம்தான் சைவ சமயம்னு சொல்கிறோம். அதனால் அதுக்கு அவர் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதை மேற்கோள் காட்டுறாங்க. நிறைய இருக்குது. ஒன்று சொல்கிறாங்க, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு சிவ பூஜா மந்திரம் வரும். அதில் சொல்லியிருக்கு. அதை மேற்கோள் காட்டி இது போன்று வேதங்கள் ஆரணங்கள் சிவபெருமானே முழுமுதற் பொருள் என்று சொல்லுகின்றன என்று காட்டுகிறார். அதே மாதிரி மகாபாரத்திலையும் சொல்லியிருக்குன்னு சொல்லி அதையும் காட்டுகிறார். எதுக்கு சொல்ல வரேன்? ஆரணங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் எல்லாவற்றிலுமே அப்படி சொல்லியிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இந்த ஆரணம் ஆகமம் இந்த பேச்சை ஏன் எடுக்கணும்? அதாவது உயிரை பற்றி, உயிர் ஆத்மா ஜீவாத்மா, அதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உயிருங்கிறது தானாக தெரிஞ்சுக்காது, அறிவிக்க அறிவது. சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். சரி, யார் சொல்லிக் கொடுப்பான்னா பகவான் பார்த்தார். இது எல்லாம் ஆணவ மலத்தில் இருளில் அறியாமை இருளில் அந்தந்த ஜீவர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக கிடக்கான். அதை பார்த்து இறக்கப்பட்டு தான் அதுக்கு உடம்புன்னு ஒன்று கொடுத்து, என்ன உடம்புங்கிறது அந்த உயிர் வசிக்கக்கூடிய இடம். அந்த உடம்பு அனுபவிப்பதற்காக மனசுன்னு ஒன்றை கொடுத்து, இந்த உடம்பு வசிக்கிறதுக்கு உலகம்னு ஒன்றை கொடுத்து, அதில் இதை அனுபவிப்பதற்காக போகியம்னு கொடுத்து, தனுக்கரண புவன போகங்களை கொடுத்து, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து அனுபவித்து இந்த அழுக்குகள் மலங்களை எல்லாம் நீக்கி என்கிட்ட வா என்கிற வாய்ப்பை கொடுத்து அனுப்புகிறாராம் கடவுள். அப்படி கடவுள் அனுப்பும் போதே சரி, இவனுக்கு தானாக ஒன்றும் தெரியல, நாம் தான் இந்த வாய்ப்பை கொடுத்து இவனை உலக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்து அழுக்கெல்லாம் நீங்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூச்சுக்காற்றாக இந்த வேதங்களையும் உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே வேதங்களையும் சேர்த்து படைச்சிட்டாரான். பார்க்க போனால் உலகத்தை சிருஷ்டிக்க முன்னாடி பிரம்மா எப்படி சிருஷ்டிப்பதுன்னு திகைச்சு போய் நாராயணன்கிட்ட கேட்கும்போது நாராயணன் என்ன செய்கிறாராம்? வேதங்களெல்லாம் அவருக்கு உணர்த்துகிறாராம். நாராயணன் நெஞ்சிலேருந்து அப்படியே வேதங்களெல்லாம் டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. அந்த வேத ஞானத்தை வைத்து கொண்டு அந்த வேத விஞ்ஞானத்தின் வலிமையினால் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை படைப்பதற்கும் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் எப்படி செய்யணுங்கிற கைடன்ஸை அவரே கொடுத்துட்டார். இப்போ ஹம்பி அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸுக்கெல்லாம் போகிறோன்னா அந்த கைட்ஸ் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு எல்லாம் இண்டு விடாமல் காமிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிற ஜீவனுக்கு இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன, உயிரின் தன்மை என்ன, இறைவன் யார் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்று வேணுமேனு தான் இந்த
சாஸ்திரங்களை முதல்ல இந்த வேதங்களை படைச்சார். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா நம்முடைய வேதங்கள் எல்லாம் அபௌருஷேயம். அபௌருஷேயம்னா மனிதனால் புருஷனால் எழுதப்பட்டது அல்ல. இறைவனுடைய திருவுள்ளத்தில் தங்கியிருந்த ஞானமே இப்படி வேதமாக வந்துற்றது. அதனால இது அபௌருஷேயமாக இறைவனே கொடுத்தது ஞானம். அந்த ஞானத்தை உள்ளடக்கியது தான் வேதம். அப்போது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வேறு எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? வேதத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். அதனால இவர் இங்கே ஆரணங்கள் ஆகமங்கள்னு எடுக்கிறார். இப்போது புற உலக தெரிந்து கொள்வதற்கு ஒரு பொருளுடைய வடிவத்தை, அப்புறம் அது என்ன நிறம் வண்ணம் அதை தெரிந்து கொள்வதற்கு கண்ணு நமக்கு வேணும். கண்ணால் பார்த்தா தான் தெரியும். அந்த பொருளை கொண்ட காதுகிட்ட வச்சா அதனுடைய வடிவம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஓசையை காதால் தான் கேட்க முடியும். அப்போ கண்ணை கொண்டு இப்படி அது பக்கத்தில் வச்சா தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது ஓசையை அறியணும்னா காது அல்லது கேட்டல்ங்கிற அந்த சக்தியை உடைய இந்த இது ஒரு கருவி தான் உதவி செய்யும். பார்க்கணும்னு சொன்னால் கண்ணு ஒன்று தான் உதவும். வாசனையை முகரணும்னு சொன்னால் மூக்கு மட்டும்தான் அதுக்கு உதவி செய்யும். சுவையை தெரிஞ்சுக்கணும்னா நாக்குக்கு தான். இப்படி இந்திரியங்கள் அப்புறம் தோல்னா தொட்டுணர்வு, மென்மை, கடினம், குளிர், வெப்பம் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தோலால் தான் முடியும். அப்போ இந்த 5 கருவிகள் அந்தந்த விஷயங்களை அந்த மாதிரி அறிவு பெறுவதற்கு அது ஒன்று தான் உதவி. அதை அந்த பொருளை இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம்னா அப்படி கண்ணாலே நம்ம அதை அளக்குறோம். இது இவ்வளோ பெருசு, இங்கே இருக்குது, இப்படி இருக்குது, இதனோட நிறம் இப்படி இருக்குன்னு. அதனால அந்த அளந்து அறிந்து கொள்வதற்கு உதவுவதனால அதுக்கு பேரே அளவை அப்படின்ட்டாங்க. சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பிரமாணம். அப்போது பிரமாணம் என்பது என்ன? உலகை அளந்து அறிவது. அதனுடைய வடிவத்தை அளந்து அறிவதற்கு கண் பிரமாணம். ஓசையை அளந்து அறிவதற்கு காது அல்லது கேட்டல் திறன் பிரமாணம். வாசனையை அறிவதற்கு மூக்கு முகர்தல். இப்படி இதெல்லாம் பிரமாணம்னு சொல்கிறோம். இந்த பிரமாணங்களை பிரத்யக்ஷ பிரமாணம், நேரடியாக நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம். இப்போது நேரடியாக நாமளே கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்ணுக்கு தெரிகிறது கூட உண்மையில் முழுக்க உண்மையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சூரியன் பார்த்தா ஒரு பெரிய தட்டு மாதிரி தான் இருக்குது. உண்மையில் அது ஒரு தட்டு சைஸுக்கு தான் இருக்கா என்ன? எவ்வளவு பெருசு, நம்மகிட்டேருந்து எவ்வளவு தள்ளி இருக்குது, அதில் எவ்வளவு வெப்பம் இருக்குது, அந்த ஒளியும் உஷ்ணமும் இதெல்லாம் பார்த்தாலும் கூட முழுக்க தெரியல. அப்போது சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியுது. சொன்னதுக்கப்புறம் நாம் அதை ஓஹோ ஆமாம் அப்படின்னு அதை அனுமானிக்க முடிகிறது. அப்போது பிரத்யக்ஷம் எல்லா நேரத்திலையும் எல்லா பொருட்களையும் நமக்கு அறிவித்து விடாது. ஆனால் பிரத்யக்ஷமாக அந்த இந்திரியங்கள் மூலம் அறிகிறோம். ஆனால் அது எப்பொழுதும் அப்படி அறிந்து விட முடியாது. அப்போ என்ன செய்யறதுன்னா, சில சமயங்களில் விஷயங்களை நாம் மனதை கொண்டு இந்த கண்ணு முதலான புற கருவிகள் இல்லாமல் மனதினால் அதை ஊகித்து அறியலாம். அந்த ஊகித்து அறிவதற்கு பேர் அனுமானம். அதுக்கு வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, மலையில் ஒரு இடத்துல புகை வருது, திடீர்னு புகை வருது. என்னடா அது புகை வருது? அப்போ புகை தான் தெரியுது, நெருப்பு தெரியல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? புகையை பார்த்து அங்கே நெருப்பு ஏதோ தீ பிடிச்சிருக்கு மரத்தில் ஏதோ ஒரு இடத்துல முடிவுக்கு வரும். அப்போ புகையை பார்த்து நெருப்பை அனுமானிக்கிறோம். பார்க்கறதுக்கு நெருப்பு தெரியல, புகை மட்டும்தான் தெரிகிறது. புகை என்ற அடையாளத்தை கொண்டு நெருப்பு இருப்பதை அனுமானிக்கிறோம். அப்படி நாம் பல விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையிலேயே அனுமானித்து தெரிந்து கொள்கிறோம். அனுமானம், இன்ஃபரன்ஸ், அது ஒரு அளவை அல்லது பிரமாணம். அப்புறம் சப்த பிரமாணம்னு ஒன்று சொல்லு. சப்தம்னு சொன்னால் அது என்னது எனக்கு தெரியலையே அப்படின்னா அது இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடு. குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியல, நாம் அதெல்லாம் அப்பா சொல்லித்தரார், அம்மா சொல்லித்தராங்க. அப்போது நம்பிக்கைக்குரிய பெரியவர்கள் நமக்கு விளக்குவது, அவர்களுடைய அந்த வாய் வார்த்தையான விளக்கம், அந்த வார்த்தை. இப்போது நம்பிக்கைக்குரியவர்களுடைய வார்த்தைன்னு சொன்னால் எது? முதல்ல நீ இந்த சப்தம் என்று சொல்லும் பொழுது ஸ்ருதி ஆகிய வேதங்கள், இறைவனை பற்றியும் உலகை பற்றியும் உயிரை பற்றியும் என்ன கர்மம், நீ செய்த வினைகளெல்லாம் அனுபவித்து தீர்ப்பதுக்கு தான் இந்த பிறவிங்கிறோம். வினையெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்? நமக்கு எப்படி தெரியும்? இப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை வேதம் சொல்லித்தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வேதத்தை அனுசரித்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன. அதனால் சப்த பிரமாணம்னு சொன்னால் ஆத்மா, பரமாத்மா, கர்ம வினை,
மறுபிறவி, சொர்க்கம், நரக்கம் இது போன்ற விஷயங்களை நாம அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய பாரதியார் வேறொரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறார், நம்பர்க்குரியர் அவ்வீரர் தம் நல்லுயிர் ஈண்டும் கொடியினை காப்பர். அந்த தேசபக்தர்களாகிய வீரர்கள், சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு தேச கொடியின் கீழே நின்று அவர்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் நம்பலாம், அவர்கள் இந்த கொடியை காப்பாற்றுவார்கள், இந்த நாட்டின் எல்லையை காப்பார்கள். அது மாதிரி நம்பர்க்குரியராக இருப்பது யாருன்னா வேதங்கள். இறைவனை பற்றிய விஷயத்தில் வேதத்தை நீ நம்பலாம்ப்பா. அதை அனுபவத்தில் உணர்ந்த ரிஷிகளை, மகான்களை, குருநாதரை நம்பலாம்ப்பா. அதனால சாதனம் பண்ணக்கூடியவனுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் ஒன்றாக ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரத்தானா என்ன? குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக. குருவினுடைய வார்த்தையிலும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய வார்த்தையிலும் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நீ வேதங்கள் சொல்வதை தெரிந்து கொள். அது சப்த பிரமாணம். அப்புறம் இன்னும் 2-3 வகை இருக்குது. உபமானம். புலி எப்படி இருக்கும், நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன். அது பூனை நீ பார்த்துருக்கில்ல? ஆமாம், பூனை மாதிரி என்ன பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், இதெல்லாம் நகமெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் புலி மாதிரியே இருக்கும், பூனை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூனைய மாதிரி புலி அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ஏற்கனவே பூனையை பார்த்துருக்கிற நம்முடைய அந்த அறிவை வச்சு இப்போ புலி எப்படி இருக்கும்னு அனுமானிக்கிறோம். இது அனுமானத்திலேயே வேறொரு வகையாக போயிடுது. உபமானம், இதை போல அது இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்போ இங்கே பூனையினுடைய வடிவத்தை முதல்ல நம்ம பார்த்தோன்னா கூட, அதை நினச்சோன்னா கூட, அந்த அறிவை வைத்துக்கொண்டு வேறு புற அடையாளம் நமக்கு இல்லை, அந்த அறிவே துணையாக கொண்டு இது எப்படி இருக்கும்னு புரிந்து கொள்ள முயல்கிறோம். இது உபமானம். அப்புறம் அர்த்தாபத்தின்னு ஒரு முறை இருக்கான். அர்த்தாபத்தி அப்படின்னா ஒரு முரண்பாடு. அதாவது இப்போ புகையை பார்த்த உடனே அங்கே நெருப்பு இருக்குதுன்னு ஊகித்தோம், அது அனுமானம். இப்போ இந்த அர்த்தாபத்தியில் என்ன அப்படின்னா, ஒரு வெளித்தோற்றத்தில் ஒரு முரண்பாடு இருப்பது போல இருக்கும். இவன் நல்லா குண்டு குண்டுன்னு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான், ஆனால் நான் பார்க்குறேன் பகலில் இவன் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இது எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், ராத்திரி இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியாமல், அந்த குண்டனுக்கு தெரியாமல் பார்த்தா இவனோட ராத்திரியில் ஒருத்தருக்கும் தெரியாமல் லபக்குன்னு முழுங்குறான் சாப்பாட்டு. அப்போ என்ன அர்த்தம்? பீனோ தேவதத்தக, குண்டாக இருக்கக்கூடிய தேவதத்தன் பகலில் உண்பதில்லை, ஆனால் குண்டாக இருக்கிறான். அப்போ முடிவு என்ன? அப்போ இரவில் உண்கிறான். இரவில் உண்கிறான்ங்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லை, யாரும் பார்க்கல, ஆனால் இவன் குண்டாத்தான் இருக்கான், இழைக்கவே இல்லை. அப்போ ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்றணும், ஆனால் பகல்லையும் சாப்பிடலை. நான் பகலில் அவனை பார்க்குறேன், சாப்பிடவே இல்லை, ராத்திரியில் தான் இப்போ சாப்பிட்டாகணும். இந்த அனுமானம் என்ன? முரண்பாட்டை பார்த்து அதிலேருந்து உண்மை எதுன்னு முரண்பாட்டை நீக்கி தெரிந்து கொள்வது. இது அர்த்தாபத்தி. இப்படியெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்புறம் அனுபலப்தி, அது ஒன்று. அது என்னென்னா இல்லாததை அறிந்து கொள்வது. இப்போ ஆமாம், அந்த ரூமில் அந்த ஃப்ளாஸ்க்கு வச்ச இருக்கான்னு பாரு அப்படின்னு போய் பார்த்துட்டு, ஆமாப்பா அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற, இல்லையே ஃப்ளாஸ்க் இல்லையே, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஃப்ளாஸ்க் அங்கே இல்லைன்னா கூட அது இல்லை என்பதை அறிகிறோம். அப்போது அனுபலப்தினா இல்லாததை, இல்லாமையை, அபாவத்தை அறிவது. இப்படியெல்லாம் அறிவு முறைகள் இருக்குது. இதெல்லாம் யாரையா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தான்னா சாஸ்திரங்கள் தான். அதனால் ஆரணங்கள், ஆகமங்கள் யாவுமே இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? ஆனந்த பூரணன் என்று சொல்லியிருக்கு. அந்த உண்மையை உள்வாங்கி கொண்டு உனக்குள்ளேயே உணர்ந்து பார் என்று அழகாக விளக்கி இருக்கின்றார். இப்படி சாஸ்திரங்களுடைய அந்த சாஸ்திரங்களின் தாற்பயத்தை எடுத்து உரைக்கின்ற குருநாதருடைய உபதேசம், இதனுடைய உண்மையெல்லாம் இந்த பாடலிலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த 11வது பாடலை இன்னொரு முறை படிப்போம். ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை ஓராயோ, உள்ளே உற்று உணர்ந்து அவ்வுண்மையினை பாராயோ, நெஞ்சே பகர், சொல்லு, எனக்கு ஒரு பதில் சொல்லு, இதெல்லாம் நீ நினச்சி பார்க்க மாட்டியா என்று தன் மனதோடு பேசுபவர் போல ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை எடுத்து சொல்லுகின்றார். அப்போது நாம் இறுதியாக அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டார். அது ஆனந்த பூரணம். அதை சிவன் வேணாலும் நீ கூப்பிடலாம், மகாவிஷ்ணு வேணாலும் கூப்பிடலாம், ஆனால் உண்மையில் அது என்னது? ஆனந்த பூரண பொருள்.
இது யார் நமக்கு சொல்லியிருக்கா? ஆரணங்கள், ஆகமங்கள். அதனால் அப்படி வேதங்களால் கோஷிக்கப்படுகின்ற, சத்தமாக சொல்லுதான், அது நமக்கு தான் காது கேட்க மாட்டேங்கிறது. அப்படி வேதங்களால் கோஷிக்கப்படுகின்ற அந்த சத்திய வஸ்துவை, ஆனந்த பொருளை, பூரண பொருளை இதயத்தில் உணர்வோமாக. அதற்கு குருவருளும் அந்த ஆனந்த வஸ்துவாகிய தெய்வமே திருவருளும் நமக்கு பொழியட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.